எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பாரதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற படம் வந்து பார்த்தீங்கன்னா, லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படம். சில படங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சவங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்கலாம் நம்மள வந்து ப்ரமோட் பண்ணி, "தயவு செஞ்சு போய் படம் பாருங்க" அப்படிலாம் சொல்லுவாங்க. "இந்த படம் நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வார்த்தைகள் வரும். ஆனா, பொதுமக்கள்கிட்ட இருந்து வருகின்ற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, சோசியல் மீடியா மூலமாக, அதே மாரி கூட பழகுறவங்க, சினிமாவே சாராத பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்த புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் 2, 3 படங்களுக்கு அப்படி நடக்கும். மஞ்சுமல் பாய்ஸ் மாரி படங்களுக்கு தான் அது நடந்தது. தமிழ் தமிழ் சினிமால, சவுத் இந்தியால. ஸோ இந்த திரைப்படம் வந்து அந்த மாரி ஒரு இடத்த நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா, அட்டகத்தி தினேஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. கெத்துன்னு ஒரு கேரக்டர்ல கெத்து காட்டியிருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி அந்த ஆர்வம் வந்து அடக்க முடியல. சரி தியேட்டர்ல போய் பார்ப்போம். எனக்கு ரொம்ப புடிச்ச 2 நடிகர்கள். ஒண்ணு வந்து ஹரிஷ் கல்யாண் அவர்கள். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டகத்தி தினேஷ். அவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்களுடைய ஆரம்ப கால அந்த பயணம் இருக்குல்ல. பிக் பாஸ்லேருந்து ஹரிஷ் கல்யாண ஃபாலோ பண்ணிட்டோம். அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ அந்த பன்னியாரம் பத்மினி படத்தில அந்த கிளைமாக்ஸ் சீன்ல வர அந்த சீக்வென்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கனால, அவங்க மேல ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கனால, அவங்க ஜெயிக்கணுங்கிற ஆசை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் எனக்கு. ஸோ, அதனால வந்து அந்த அவருடைய வெற்றி இந்த படம் மூலமா கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அது எப்பேர்ப்பட்ட வெற்றி அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தியேட்டர்ல போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி படத்துக்குள்ள போயிடலாம். நம்ம ஊர்ல வந்து நார்மலா கிராமத்து சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டம்பர் பால் வச்சுட்டு, இந்த லப்பர் பந்துன்னு பேர் வச்சிருக்கிறது எதுக்குன்னா, அங்க ரப்பர் பந்துன்னு சொல்ல மாட்டாங்க. லப்பர் பந்துன்னு தான் சொல்லுவாய்ங்க. குறிப்பா அந்த லப்பர் பந்து ஸ்டெம்பர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி மூலமா தான் அந்த அந்த கம்பெனியோட பால் வச்சு தான் விளையாடுவாங்க. சின்ன வயசுல நாங்கலாம் விளையாடுவோம். ஸோ அந்த பால்ல விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு எப்படி சொல்றது, நம்மளுடைய கிராமத்தில நம்ம ஒரு சீனியர் சிட்டிசன் மாரிலாம் இருப்பாய்ங்கல்ல, சீனியரா இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து நம்மள அட்டவத்தி தினேஷ். அவருடைய பேரு கெத்து அப்படிங்கிற பேர்ல ஒரு அடைமொழியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருது. ஸோ அது கட்டாயம் வந்துருது. 2 பேரும் லவ் பண்ணிடுறாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடியே வந்து அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடைப்பட்ட ஒரு கிளாஷ் வந்தது. கிரிக்கெட் மூலமாக ஒரு கிளாஷ் வந்துருது. அந்த கிரிக்கெட்டுக்குள்ள வருகின்ற அந்த கிளாஷ்ல இருந்து அவங்க 2 பேரும் எப்படி மீண்டு வராங்க? அவங்களுக்குள்ள வந்து இருக்கிற அந்த ஈகோவ தாண்டி எப்படி வந்து 2 பேரும் வந்து சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கேட்க ரொம்ப சாதாரணமா கதையா இருக்குல்ல. எதுக்கு இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா இது இருக்கு, அது இருக்குன்னு ரொம்ப சொல்லலைன்னா, நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து லோ பட்ஜெட் படம். அவங்க வந்து முழுக்க முழுக்க கதையும், அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன காமெடியும் நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, படம் எடுத்திருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்தமா வந்து கக்கக்கூடாது. ஒரு படத்த பத்தி அப்படியே ஒப்பிக்கக்கூடாது. ஸோ இதுல என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கிராமத்துல விளையாடுகின்ற அந்த கிரிக்கெட்டுக்கு உண்டான அந்த கிரவுண்டா இருக்கட்டும், அதோடைய அந்த டெப்த் அத அற்புதமா உணர வச்சிருக்காங்க. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்கார். என்ன மிரட்டியிருக்காருன்னா, அவருக்கு வந்து ஒரு நம்முடைய விஜயகாந்த் சாரோட அந்த பொட்டு வச்ச தங்கக்கூடன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும்ல, அந்த பாட்ட வந்து போட்டுட்டு அவர் வந்து நடந்து வர சீக்வென்ஸ் வந்து படத்துல 3 இடத்துல வருது. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வரதா இருக்கட்டும், அதே மாரி கிளைமாக்ஸ்ல வரதா இருக்கட்டும், இந்த 2 இடங்கள்லயுமே வந்து தினேஷ் அவர்களுக்கு குடுத்திருக்க அந்த நடிப்பு அபரிமிதமான நடிப்பு. எந்த ஒரு மாஸ் ஹீரோவுக்குமே பெரிய பெரிய மாஸ் ஹீரோவுக்குமே கிடைக்கும்ல, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ தினேஷுக்கு கிடைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, குக்கு திரைப்படம் வந்து நடிச்ச பிறகு, அந்த கண்ணு வந்து மாறு கண்ணா வச்சு நடிச்சுட்டு தினேஷ் அவர்கள் வந்து பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பல படங்கள்ல வந்து அவரால வந்து அந்த ஸ்ட்ரெய்ட்டா பார்த்து நடிக்க முடியாது. அந்த மாரி சிரமப்பட்டிருந்தவரு. பக்கமா ஒரு இன்டர்வியூ கூட அவர் எடுத்தாங்க. அது வந்து அட்டகத்தி படத்த பத்தி சம்திங் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்ப அவர் கண் கலங்கி அவருடைய அந்த வெற்றிய வந்து முழுமையா அடையாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும்போது, "ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிற?" மாரிலாம் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, அவர் வந்து கண் கலங்கி இருந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, மனசு கனமா இருக்கு. ஏன்னா, சினிமாவே முழுமையாக நேசிக்கிறவருக்கு கண்டிப்பா சினிமா ஏதாவது செய்யும்ன்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் சார் சொன்ன வார்த்தை தெரியுமா? விஜயகாந்த் சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "நீங்க முழுமையா, முழு ஈடுபாட்டோட ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா, உங்களால கண்டிப்பா ஜெயிச்சே தீர முடியும்." அப்படின்னு விஜயகாந்த் சார் வந்து சொல்லுவாரு. அந்த விஜயகாந்த் சாருடைய பாட்ட வச்சே நம்முடைய தினேஷுக்கு இது நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, அத விட ரொம்ப பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து கடந்த வந்து பார்க்கிங் படம் மூலமாக ஒரு பெரிய ஃபேம் கிடைச்சு, இந்த படம் மூலமா இன்னும் அற்புதமான நடிப்பை வந்து காட்டியிருக்காரு. அவருக்கும் ஹீரோயினுக்கும் இடைப்பட்ட அந்த லவ் சீக்வென்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அத விட அழகா நம்மளுடைய தினேஷுக்கும், தினேஷோட அந்த ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் இடைப்பட்ட அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த புரிதல் இருக்குல்ல. அவரு என்னன்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவர் கிரிக்கெட் விளையாடக்கூடாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி இவருக்கு அந்த கிரிக்கெட் மேல இருக்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தையும் அவங்க வந்து முழுமையா நிராகரிக்காம, என்ன சொல்றேன், இந்த ஒய்ஃப்க்கு பயந்து பயந்து போய் ஆடிட்டு இருக்கிற மாரி ஒரு கேரக்டரா வந்து காட்டியிருப்பாங்க. என்னதான் ஊருக்கு கெத்தா இருந்தாலுமே வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெத்தா இருக்க மாரி ஒரு தோற்றத்துல காட்டியிருப்பாங்க. அது வெத்து கிடையாது. அது காதலா காட்டியிருப்பாங்க. தன்னுடைய ஒய்ஃப் மேல இருக்கிற அந்த காதல வந்து காட்டுகின்ற விதமா இருக்கட்டும், அவங்க பிரிஞ்சு போன உடனே அதுக்காக வந்து அவர் ஃபீல் பண்ற அந்த விதமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா,
நிறைய வேரியேஷனில் வந்து தினேஷ் நடிச்சிருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஹரிஷ் கல்யாணுக்கு பார்க்கிங் படத்துக்கு பிறகு ஒரு நல்ல திரைப்படம் வந்து நடித்த ஒரு திருப்தி இருக்கும். அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய லுக்கில் இருந்து நடை உடையிலேருந்து கூட இதில் கொஞ்சம் வித்தியாசம் தருது. பழைய படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. பழைய படங்கள் என்னென்னா ஒரு பால் டப்பா மாதிரி ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் வந்து நிறைய படங்கள் வருவார். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ஒரு கிராமத்து ஒரு ஒரு மாணவனோ இல்லை கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனாக இருந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. இது பக்கம் அதே மாதிரி எப்படின்னா இன்னொரு விஷயம்னா நம்மளுடைய ஹரிஷ் கல்யாணுடைய ஃப்ரெண்டாக வர நம்ம பாலசரவணன் இருக்கா, அவரும் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய தினேஷுக்கு வந்து ஃப்ரெண்டாக ஒருத்தர் அவரும் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய காளி வெங்கட்டும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டாங்க, இவங்க இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்தளவுக்கு அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு சமூக நீதியை பேசுது. ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும், அதே மாதிரி அப்பா மகளுக்கு இடைப்பட்ட அந்த பாசத்தையும், அம்மா பையனுக்கு இடைப்பட்ட பாசத்தையும், கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட பாசத்தையும் எல்லாத்தையுமே பேசுது. இதில் வந்து விஜயகாந்த் சாருடைய பாட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழக அரசியலில் சினிமாக்குள்ளேருந்து அரசியலுக்குள்ளே வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லா மதத்துக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா மொழிக்கும் பொதுவாக இருந்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் வந்து விஜயகாந்த் மட்டும்தான். அப்படி அரசியல் தலைவராக இருந்து வெற்றியை பார்த்த ஒரே அரசியல் தலைவர் வந்து விஜயகாந்த் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. கடந்த 20-25 வருஷத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்து இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்து ஒரு வேலையை செஞ்சவர், நல்ல மனுஷன். அதனால தான் இறந்து போனதுக்கப்புறம் எல்லாம் நல்லவர்னு கொண்டாடிட்டு இருக்காங்க, இருக்கும்போது கொண்டாடாமல். பட் ஆனால் ஒரு மனுஷன் போன பிறகும் அவருக்கு உண்டான புகழ் கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் தான் இது. ஒரு நல்ல திரைப்படத்தில் அதுக்கு அவருக்கு உண்டான அந்த ரெஃபரன்ஸ் வருது. அந்த ரெஃபரன்ஸ் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி வந்து விஜயகாந்த் சாருக்கான ஒரு அற்புதமான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கூட மிக இல்லை. கோட் திரைப்படத்தில் வந்து நம்முடைய விஜய் அவர்கள் வந்து ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருந்தா கூட அதை விட பல மடங்கு வந்து அற்புதமான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இந்த படத்தில் வருகிறது. அந்த பாட்டை கேட்டுட்டு விஜயகாந்த் சாரோட அந்த பழைய பாட்டை மறுபடியும் போட்டு கேட்கும்போது மனசு கனமாகிறத வந்து யாருமே தவிர்க்க முடியாது. விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. என்ன பண்ணுறது, நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸே அப்படி தான் வச்சுக்குவேன். நம்ம எப்பயுமே வந்து நல்லவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது வந்து அவங்க போன பிறகு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த திரைப்படம் மூலமாக ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல திரைப்படம். ரொம்ப ரொம்ப உங்களுடைய நேரத்தை கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு அற்புதமான திரைப்படம். ஒரு லோ பட்ஜெட்டில் தானே வந்து எடுத்திருக்காங்க படம், அதனால் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் நம்மளுடைய மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சினிமாக்கள் தமிழ் சினிமாவில் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திரைப்படங்களையுமே வந்து ரொம்ப சாதாரணமாக நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனால் சாதாரண பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கப்படுகின்ற படங்களில் தரமான படங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த தரமான படங்களுக்குள்ள இவ்வளோ டீப்பான ஒரு விஷயத்த, ஜாதிய பிரச்சனையாக இதெல்லாம் பேசினா கூட அது யாரையுமே முழுமையாக காயப்படுத்தாமல் எல்லாருக்கும் புரியும்படியாக அதை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பாலச்சந்திர சார் காலத்துலேருந்து, பாலுமகேந்திரா சார் காலத்துலேருந்து ஒவ்வொருத்தவங்களுமே அந்த விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பேசின மகேந்திரன் சார்லேருந்து எல்லாருமே பேசிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த புதுமுக இயக்குனராகிய அந்த தமிழ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. அருண்ராஜா காமராஜருடைய துணை இயக்குனர், அதாவது அவருடைய அசிஸ்டண்ட் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த தமிழ் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னும் பயங்கரமாக வளரணும், லைஃப்பில் பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். படம் பார்க்கலினா பார்த்துட்டு வந்து தாராளமாக கருத்துக்கள் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு போய் தியேட்டரில் பாருங்கள். சூப்பரான படம். உங்களுடைய நேரம் கண்டிப்பாக வீணாகாது. நன்றி, வணக்கம்.